Hello friends, welcome to Tasty Food Info. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது நம்ம மேகி யூஸ் பண்ணி எக் நூடுல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்போ எக் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. நான் இப்போ கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்குங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நிறம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. ஒரு பெரிய தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மேகி பாக்கெட் எடுத்துருக்குறோம். ஒரு மேகி பாக்கெட்டில் இருக்கிற மேகி மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து மேகி பாக்கெட்டில் வந்து உப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பாக்கெட் மேகி வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மேகி பாக்கெட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேகி நமக்கு முக்கால்வாசி வெந்து கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம வந்து ரொம்ப வேக வச்சிட்டோன்னா முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குழஞ்சிரும். ஸோ முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தோன்னே கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வந்து கலந்து வர்ற மாதிரி. பார்த்திங்கன்னா நமக்கு எக் மேகி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ எக் மேகி நூடுல்ஸ் சூப்பராக எம்மியாக வந்து வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி எக் மேகி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.